ஒரு சவுண்ட் டிசைனருக்கு வந்து எது ரொம்ப ஐ மீன் ப்ரிஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். ஹாரர் மூவிஸா? இல்ல மெலோ டிராமாவா? இல்ல ரொமான்ஸா? இல்ல ஆக்ஷன் மூவிஸா? டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து அது ஒரு ஜான்ராவா நான் பார்க்க மாட்டேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர். ஓகே. நான் வந்து ரொம்ப ஒரு பேசிக் ட்ராமா பண்ணாலும், டிபெண்டிங் ஆன் த டைரக்டர் அவங்க வந்து நம்மகிட்ட எவ்வளோ வேலை வாங்குறாங்க. நான் வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ்லயே பேட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு வெரி பேசிக் ட்ராமால கிரேட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நானு. அது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர் தான். டைரக்டர் வந்து நம்மகிட்ட எப்படி வேலை வாங்குறாங்க, அவங்களோட விஷன் என்ன, அவங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்காங்க, அதுதான். எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர். ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து டைம் அண்ட் எஃபோர்ட் எடுத்து பண்றாங்க. ம். ஏன்னா, இதுக்குன்னு ஒரு டைம் சவுண்ட் டிசைன் வந்து எப்பவுமே லாஸ்ட் ஸ்டெப். ம். பிஃபோர் த தியேட்டர் எங்க கையிலேருந்து தான் தியேட்டருக்கு போகுது. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, ஷூட் பண்றீங்க, எடிட் பண்றீங்க, மியூசிக் ஸ்கோர் பண்றாங்க. எல்லாமே முடிச்சுட்டு மியூசிக்லாம் எங்ககிட்ட தான் வரும். சவுண்ட் டிசைனர் கிட்ட வரும். டயலாக்ஸ், டப் பண்ண டயலாக்ஸ், நாங்க கிரியேட் பண்ண எஃபெக்ட்ஸ், மியூசிக்கெல்லாம் வச்சு நாங்க தான் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி, அந்த ஃபைனல் மிக்ஸ் எங்ககிட்ட ஸோ வி ஆர் யூசுவலி த லாஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் தியேட்டர்ஸ். அப்படி இருக்கிறதுனால யூசுவலா வந்து இட் இஸ் வெரி லாஸ்ட் மினிட். ஸோ ரொம்ப ப்ரெஷரா டைம் ஆயிடுச்சு. படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. முடிக்கணும். அப்படின்ற ஒரு பிரஷர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா, தே கேன் டூ மச் பெட்டர் வொர்க் ஹியர்.